Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். TNPSC குரூப் 2 2A 2024 100 டேஸ் நியூ ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக TNPSC குரூப் 2 2Aக்கான மெயின் சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரிப்பரேஷன் அடுத்த 100 நாள் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் 2A எல்லாமே கம்பைன் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம், எங்கேருந்து படிக்கலாம், ஒரு பிகினராக, ஒரு பார்ட் டைம், ஒரு ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க, யாராக இருந்தாலும் இந்த பிளான் சூட் ஆகும். வீடியோ முழுமையாக பாருங்கள். எனக்கு இந்த பிளான் செட் ஆகும் அப்படின்னு தோணினா இதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைப்பா இல்லை செட் ஆகாது, ஒத்து வராது அப்படின்னு ஃபீல் பண்ணால் உங்களுக்கு எந்த பிளான் பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதோ அதை படிக்க ஆரம்பிச்சிருங்க. சீக்கிரமாக படிக்க ஆரம்பிங்க. காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். ஓகே ரைட். ஸோ இந்த வீடியோ அப்லோட் ஆகிறது மே 30. நம்ம பிளான் ஸ்டார்ட் பண்ணுறது ஜூன் 5லேருந்து ஜூன் 12 வரைக்கும். ஸோ இந்த 100 நாள் படித்தா போதுமானதாக இருக்குமான்னு கேட்டால் எஸ். ஃப்ரம் ஜீரோலேருந்து இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் நிச்சயமாக கிராக் பண்ண முடியும். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ண விஷயம், சிலபஸ் மாற்றிருக்காங்க, நிறைய படிக்கணுமா, என்ன படிக்கும், இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. மெயின் சிலபஸ் கொடுத்துருக்காங்க, பட் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் அங்கே வந்து இல்லை. ஓகே, பேட்டர்ன் வந்து மாற்றிருக்காங்க, பட் சிலபஸ் எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன ஏது ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கலாம். ரைட், ஓகே பார்த்துலாம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு பேசிக்கான இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கான ஆனுவல் பிளானரில் கொடுக்கப்பட்டிருக்க டேட் நோட்டிஃபிகேஷன் ஜூன் 28, எக்ஸாம் டேட் செப்டம்பர் 28. இன்னொரு 100 நாள் கிட்டே இருக்குது. இந்த 100 நாள் நல்லா தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணால் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ண முடியும். கொடுக்கப்பட்டிருக்க இந்த 2000 வேக்கன்சிஸில் நமக்கு ஒரு வேக்கன்சி தான் வேணும். அந்த ஒரு இடம் என்ன பண்ண போகிறோம், அதுக்காக மட்டும் உங்கள் முழு முயற்சியை போடுங்க. எல்லாமே பண்ணலாம். யார் கிளியர் பண்ணியிருக்காங்க, யார் கிளியர் பண்ணல, என்ன பண்ணாங்க, டாப்பர் நோட்ஸு, அதெல்லாம் இப்போ யோசிக்க வேண்டாம். உங்கள் கையில் புக்ஸ் இருக்குது, உங்கள் கையில் நோட்ஸ் இருக்குது, அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரைட், இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். எதுவுமே ஆரம்பிக்கும் போதே ஃபுல்லாக முடிச்சிட முடியாது. பாலிட்டி படிக்கணுமா, ஹிஸ்ட்ரி படிக்கணுமா, ஐஎன்எம் படிக்கணுமா, ஒரு பிகினராக உள்ளே வரும்போது பாலிட்டியில் எம்பி, எம்எல்ஏ, ஐஎன்எம் ஒன்றே புரியாத மாதிரி தான் வந்திருக்கும். இந்த பிளானும் அதே மாதிரி தான். ஆரம்ப காலகட்டம் நிச்சயமாக நான் சொல்கிறேன், தலையை பிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக அடி எடுத்து வச்சிங்கன்னா ஒரு 2 வாரம் நல்லா முட்டி மோதி படிக்கும் போது பிளான் ஈஸியாகிடும். லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஆரம்பம் கஷ்டமாக தாங்க இருக்கும். கொஞ்சம் ஸ்டெப்பாக உள்ளே போகும்போது ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். ஓகே பார்த்துலாமா? அண்ட் இந்த பிளானில் ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜிஎஸ், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கம்பைன் பண்ணி தான் கொண்டு போக போகிறோம். கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்றதை அப்போ தான் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். ஓகே ரைட்டு. ஸோ அதுக்கு மேலே ஒரு பேசிக்கான விஷயங்கள் நான் வந்து கொடுத்துட்றேன். எக்ஸாம் பேட்டர்ன் ப்ரிலிம்ஸ் எல்லாருக்குமே காமன் தான். குரூப் 2 2A 2 பேருக்கும் காமன் ப்ரிலிம்ஸ் தான். இன்னொரு விஷயம், குரூப் 2 2A அப்ளிகேஷன் எப்படி கொடுக்க போகிறாங்க, எப்படி பிரிக்க போகிறாங்க, இது யாருக்குமே தெரியாது. ஆஸ் ஆஃப் நவ் எல்லாருமே காமனாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கான வழியும் இருக்குது. யாரும் யோசிக்க வேண்டாம், நான் வந்து படித்து வேஸ்ட் ஆகிடுமா, அந்த மாதிரி கிடையாது. நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்த வருஷம் மெயின்ஸ் 2 பேருக்குமே இருக்குது. குரூப் 2 பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் பழைய மெத்தட் தான். சிலபஸ் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. குரூப் 2A அப்ஜெக்டிவ் சிலபஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் இன்டர்வியூ கிடையாது. இது கட் ஆஃப் ரேஞ்ச் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். இது சும்மா ஒரு அசம்ஷன் மட்டும்தான். ஓகே, இவ்வளோ எடுத்தால் ஒரு சேஃப் ஜோனாக வந்திருக்கும். நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் ஃபுல் மார்க் எடுக்க யார் ட்ரை பண்ணுறாங்களோ அவங்க ப்ரொபாப்ளி ப்ரிலிம்ஸை ஃபெயில் ஆகுறாங்க. நமக்கு தேவை கட் ஆஃப் மட்டும்தான். 200 கேள்விகளில் 180க்கு மேலே இருந்தால் ப்ரிலிம்ஸை கிராக் பண்ண முடியும். அதை கிராக் பண்ணுறதுக்கு ஜென்ரல் இங்கிலீஷோ தமிழ்லையோ மேக்ஸிமம் 98 மார்க்கோ 95 நிச்சயமாக தேவைப்படுது. மேக்ஸில் 23 எடுத்து ஆகணும். அண்ட் ஜிஎஸ் பொது பாடப்பிரிவில் 40க்கு மேலே எடுத்து ஆகணும். இதை போட்டால் ப்ரிலிம்ஸை கிராக் பண்ண முடியும். மெயின்ஸுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இது எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு பேசிக்கான விஷயங்கள். ஓகேவா? சரி, பிளான் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு என்னங்க படிக்கணும்? ஸோ இதான் ஓரமாக இருக்கட்டும். பிளானை வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட் நீங்கள் படிக்கிற விஷயம் பாருங்கள், எதுவுமே கிடையாது. சிலபஸ் ஃபுல்லாக ரீட் பண்ணணும், ஃபுல்லாக மகப் பண்ணணும். ஜிஎஸ் பொது பாடப்பிரிவு அண்ட் மெயின் சிலபஸ் கொடுத்துருக்கேன். இதில் லாங்குவேஜும் உள்ளே வந்து ஆட் பண்ணிக்குவோங்க. ஓகே, சிலபஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து படிக்கணும். டே 1 எல்லாருமே, நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கலாம், தமிழ் மீடியமாக இருக்கலாம், பார்ட் டைம் ஃப்ரெஷர்ஸ் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, கொடுக்கப்பட்டிருக்க சிலபஸ் ப்ரிலிம்ஸ் என்ன இருக்குது, ஜென்ரல் தமிழ் இருக்குது, ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரிலிம்ஸில் 10 யூனிட் இருக்குது. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 2மே குரூப் 2 2A இருக்கா. சிலபஸை கம்ப்ளீட்டாக படிங்க. என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க, அதாவது அதை பார்த்து சும்மா பிடிஎஃப்ல மார்க் பண்ணி வைக்கிறது அந்த விஷயமே வேண்டாம். சிலபஸ் ஒன்றும் இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணுற வேலை அதெல்லாம் வந்து வேணாம். என்கிட்ட டேப் இருக்குது, ஹைலைட் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி விஷயமே இல்லை. சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படித்து பார்க்காம எழுதி பாருங்கள். ஒரு விஷயமும் ஒரு பாயிண்ட்டும் என்னென்ன கவர் ஆகுது, இதை பண்ணாதான் நீங்கள் குரூப் 2 2A கிராக் பண்ண முடியும். தயவு செஞ்சு இது யாரும் பண்ணாமல் இருக்காது. யாரும் மோஸ்ட்டாக பண்ணுறது கிடையாது. நீங்கள் ஒரு அகாடமி போகலாம், டெஸ்ட் பேட்ச் போடலாம், அதெல்லாம் செகண்டரி, அதெல்லாம் ஓரமாக இருக்கட்டும். பட் பிளான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ, புக்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியோ சிலபஸ் எடுத்துக்கோங்க. சிலபஸை ஃபுல்லாக படிங்க. எந்த ஒரு லைன் விடக்கூடாதுங்க. விஓசியா, எஸ்எஸ்ஆ, சுப்பிரமணிய சிவா,
ரோல் ஆஃப் தமிழ்நாடு எல்லாமே கம்ப்ளீட்டாக படித்து மக்கப் பண்ணி பார்க்காம எழுதி பாருங்கள். இதை எழுதி பார்த்துட்டாலே நீ குரூப் 2 2A அப்படின்னா என்ன ஈஸியாக புரிஞ்சிடும், ஈஸியாக படிக்க முடியும். என்ன புக்கு படிக்க போகிறீங்க, என்ன சிலபஸ் படிக்க போகிறீங்க, குரூப் 2வா 2Aவா மெயின்ஸா ப்ரிலிம்ஸா மேக்ஸா எல்லாமே கம்ப்ளீட்டாக புரியும். ஸோ இங்கிலீஷோ தமிழோ அண்ட் மெயின்ஸ் கம்ப்ளீட் சிலபஸ் ஃபுல்லாக மக்கப் பண்ணி பார்க்காம எழுதுங்க. உங்களை நீங்களே ஏமாற்ற பார்க்காதீங்க, பார்க்காம எழுதி பாருங்கள். இதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிங்க. 2 நாள் டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, சிலபஸை மக்கப் பண்ணாமல் பிளானை ஸ்டார்ட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகே ரைட், பார்க்கலாம். ஸோ சிலபஸ் ஃபுல்லாக வந்து படித்தாச்சா? ஓகே சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், லாங்குவேஜ்க்கு என்ன பண்ண போகிறோம் அதை நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இங்கிலீஷும் இருக்குது தமிழும் இருக்குது, எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு தமிழ் என்ன வந்து பண்ண போகிறோம் ரைட்டா. ஸோ லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் டெய்லி படிக்கணும். இங்கிலீஷாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் டெய்லி படிக்கணும். காரணம் என்ன, இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லேயும் கவர் ஆகுது, மெயின்ஸ்லேயும் கவர் ஆகுது. இப்போ 2 எடுக்கிறவங்க டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் கவர் ஆகலை அந்த மாதிரி சொல்லலாம். பட் இங்கே என்ன விஷயம், யாரெல்லாம் 2 எழுத போகிறீங்க, யாரெல்லாம் 2 எழுத போகிறீங்க இது யாருக்குமே தெரியாது. பட் தமிழோ இங்கிலீஷோ படித்தா ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க தான் போகிறீங்க, வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணும் போது இந்த லாங்குவேஜ் பட் டெய்லி டைம் ஒதுக்கிக்கணும். மினிமம் ஒரு 5 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த 5 ஹவர்ஸ் 1 ஹவர் டெய்லி லாங்குவேஜ்க்காக, ஒரு 1 மணி நேரம் டெய்லி மேக்ஸ்க்காக, பேலன்ஸுக்கு 3 மணி நேரம் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கம்பைன் பண்ண மாதிரி ஜிஎஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிச்சயமாக போதுமானதாக இருக்கும். ஒரு 4 to 5 ஹவர்ஸ் சாலிடாக ப்ரிப்பேர் பண்ணால் போதும். நான் 8 ஹவர்ஸ் படிக்கிறேன், 10 ஹவர்ஸ் படிக்கிறேன், ஓகே அது உங்கள் இஷ்டம். ஆனால் 5 மணி நேரம் சாலிடாக ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானதாக இருக்கும். ஓகே ரைட், ஃபர்ஸ்ட் தமிழ் நம்ம வந்து பார்த்துடலாம். தமிழில் கொடுக்கப்பட்டிருக்க விஷயங்கள் இந்த 100 நாட்கள். ஸோ ஃபஸ்ட்டு 30 days, செகண்ட் 30, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு 30 பொறுத்த வரைக்கும் 6th 7th 8th 6th மொத்தம் 3 இயல் இருக்குது. டேர்ம் 1ல், டேர்ம் 2 3 இயல் இருக்குது, டேர்ம் 3 3 இயல் இருக்குது, மொத்தம் 9 இயல். ஓகேவா, இங்கே 9 நாள், இங்கே 9 நாள், அப்போது 27 நாள் வந்து வருது. பேலன்ஸ் 3 நாள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. நிச்சயமாக 6th 7th வரைக்கும் ஈஸியாக கவர் பண்ண முடியும், நீங்கள் வந்து முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு மாதத்தில் தமிழ் நீங்கள் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணும் போது 8th வரைக்கும் கவர் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு மாதம். இது எந்த ஒரு எக்ஸ்கியூஸுமே கிடையாது, கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். முக்கியமாக இலக்கண பகுதி, இங்கிலீஷ்க்கு கிராமர் பகுதி ஸ்ட்ராங்காக படிங்க, மெயின்ஸுக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதுக்காக தான் சிலபஸ் நான் படிக்க சொன்னேன். ஓகேவா, ப்ரிலிம்ஸ்க்கு தெளிவாக படிக்கும் போது எஸ் இது மெயின்ஸை கவர் ஆகுது, இலக்கணம் இங்கே வந்து வருது, ஆர்டிகல் இங்கிலீஷ் இங்கே வந்து வருது, அந்த விஷயம் வந்து புரியும். சிலபஸ் முடிச்சாதான் அது வந்து புரியும். புரியுதா? ரைட், செகண்ட் 30, 9th 10th 11th 12th சிலபஸ் பேஸ் பண்ணி மட்டும் படித்தா போதுமானதாக இருக்கும். இது எல்லாமே 2019க்கு அப்புறம் வந்து புது புக்கை பேஸ் பண்ணி. பழைய புக் படிக்க வேண்டாமானா எஸ், புக்கை இப்போ நீங்கள் படிக்க வேண்டாம். லாஸ்ட் 10 years ப்ரீவியஸ் இயர் கொஷின் கம்ப்ளீட்டாக படிக்கிறீங்கன்னா ஓல்டு புக் ஃபுல்லாக முடிக்க முடியும். இது எல்லாத்துக்கும் சோர்ஸ் தமிழுக்கு 6th இருந்து 12th வரைக்கும் நியூ புக் ஃபுல்லாக கவர் பண்ணி ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு 33 கொஷின் பேப்பர், அதாவது லாஸ்ட் 10 years எல்லாமே கம்பைல் பண்ணி நம்ம டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், சிலபஸ் ஃபுல்லாக வந்து முடிச்சிடலாம். அப்போ தமிழ் ஃபஸ்ட்டு 30, செகண்ட் 30, லாஸ்ட் 30 ரிவைஸ் பண்ண போகிறீங்க. தமிழ் டெய்லி படிக்கணும், இது தமிழுக்காக முடிஞ்சு போச்சா. ஃபார் இங்கிலீஷ் நம்ம வந்து பார்த்துலாம். இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறவங்க இதை பார்த்துக்கோங்க. தமிழுக்கு நம்ம தனியாக வந்து கொடுத்துட்டோம். ஜிஎஸ் மட்டும் காமனாக ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கும் சேர்ந்து நம்ம வந்து படிக்க போகிறோம். ஓகே ரைட், பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 30 days 25 போயம். ஸோ போயம்கான பிடிஎஃப் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதை மட்டும் கம்பைல் பண்ணி இதை மட்டும் படித்தா வந்து போதும். அதாவது தமிழ் பொறுத்த வரைக்கும் அட்டை டு அட்டை கவர் பண்ண சொல்லுவாங்க. பட் இங்கிலீஷ்க்கு என்ன கொடுத்துருக்கோ அதை மட்டும் பண்ணுங்கள், போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் 30 14 ப்ரோஸ் இதை கவர் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் 30 பயோகிராஃபிஸ், காம்ப்ரிஹென்ஷன், கிராமர் பார்ட் கவர் பண்ணணும். ஓகே, அப்போ லாங்குவேஜ் டெய்லி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் ஃப்ரீ டெஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். தமிழுக்காக வந்து இப்போ நாங்கள் போயிருக்கு. இங்கிலீஷ்க்கான டெஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு பொறுத்து தான் வந்து போட முடியும். எல்லோரும் ஃபாலோ பண்ணால் தான் நம்ம இதை வந்து பண்ண முடியும். டெஸ்ட்டு டெலகிராம் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். பட் ஃப்ரீ டெஸ்ட் வேணுமான்னு சொல்லுங்கள். நம்ம கிராமர் பாட்டு, போயம், ப்ரோஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. நிச்சயமாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ லாங்குவேஜ் முடிஞ்சுதா? அப்போ கேட்க போகிறலாம் வந்து பாருங்கள், ப்ரிலிம்ஸில் கேட்க போகிற 100 கேள்விக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம் இல்லையா, தமிழ் அண்ட் இங்கிலீஷு. அடுத்தது மெயின்ஸ் பார்ட் இருக்குல்ல, மெயின்ஸ் பார்ட் 2A பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்ப்போம். ரைட்டு, இங்கே பாருங்கள். லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் 30% ஆஃப் கொஷின்ஸு மொத்தமாக 60 கேள்விகள் கேட்குறாங்க. இது 60 கேள்விகளும் கிராமர் தான் வந்து கேட்குறாங்க. நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணலாம் ஆர் இங்கிலீஷ் சூஸ் பண்ணலாம். அப்போது ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே தமிழ் படிக்கிறீங்க அண்ட் இங்கிலீஷ் படிக்கும் போது என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, மெயின்ஸுக்கும் 30%க்கான கேள்விகளை முடிக்கிறீங்க, ப்ரிலிம்ஸுக்கும் 100 கேள்விகள் முடிக்கிறீங்க. ஒரே கல்லில் 2 மாங்க முடிச்சாச்சா. பட் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிலிம்ஸில் கேட்க போகிற கேள்விகளை விட மெயின்ஸ் கொஞ்சம் டஃப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இலக்கணம் இருக்கா, ஒரு வேறு மாதிரி வந்து கேட்கலாம். ஒரு சில இடத்துல
புக்கில் இருக்க மாதிரி கேட்பாங்க ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும். மெயின்ஸ் என்ன பண்ணலாம், கண்டென்ட்டை பேஸ் பண்ணி மாற்றலாம். ஒரு ஆர்டிகல் இருக்குது, இலக்கணம் இருக்குன்னா அந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணி வேறு மாதிரி கேள்வி கேட்கலாம். ஸோ கண்டென்ட்டை அதிகமாக லேர்ன் பண்ணுங்கள். கிராமர் பார்ட் முடிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், குரூப் 2 2A இதை படிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் பண்ண வேண்டிய விஷயம் டீகோட் அண்ட் கம்பேர் சிலபஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துருக்கேன். இந்த விஷயம் நானும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்ன சிலபஸ் ப்ரிலிம்ஸ்க்கும் 2க்கும் 2Aக்கும் காமனாக வருது அதை நீங்கள் வந்து பார்த்தாகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிலபஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்கலாம் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே வந்து இருக்கு இல்லையா? ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த டாபிக் எடுத்துப்போம். ஃப்ரெஞ்ச் ஆங்கிலோ வார் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது மராத்தா வார் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்போது பிரம்ம சமாஜா? ஓகே, பிரம்ம சமாஜ் எடுத்துக்கலாம். இந்த பிரம்ம சமாஜ் ப்ரிலிம்ஸில் கவர் ஆகுதா? ஒரு நோட்ஸ் என்ன பண்ணுறீங்க? ஓகே, பிரம்ம சமாஜ் அப்படின்னு போட்டுட்டு இது ப்ரிலிம்ஸில் கவர் ஆகுது. குரூப் 2க்கு இது கவர் ஆகுது, குரூப் 2Aக்கு இது கவர் ஆகுது. இந்த விஷயத்தை யார் ஒருத்தர் ஒரு டாப்பிக்கும் பண்ணுறாங்களோ அவங்க ஆல்மோஸ்ட் எக்ஸாமை கிராக் பண்ணிட்டாங்க. ஏன்னா சோர்ஸ் வந்து வேணுங்க. என்ன சோர்ஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க? இந்த விஷயம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். இதை நானும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் வீடியோ வந்து கொடுக்குறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்களாக பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். இப்போ யூனிட் நம்பர் 7 கொடுத்துருப்பாங்க ப்ரிலிம்ஸில் ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் இல்லையா? மொத்தம் ஒரு 4 லைன் மட்டும் தான் வந்திருக்கும். பட் அந்த 4 லைனை டீட்டெயிலாக கொடுக்கப்பட்டிருக்கு தான் ஹிஸ்ட்ரி சிலபஸ். நல்லா ஒத்து பாருங்கள் இல்லையா? நம்ம என்ன பண்ணியிருப்போம், கர்நாடிக் வார் படிச்சிருக்கோம், மைசூர் வார் கண்டிப்பாக படிச்சிருப்போம், மராத்தா வார் கண்டிப்பாக படிச்சிருப்போம். பட் இந்த வார் எல்லாமே ப்ரிலிம்ஸ் சிலபஸில் கொடுக்கல, பட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பட் நம்ம எல்லா எக்ஸாமுக்கும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு இந்த வார்லாம் படிக்காமல் போகிறது கிடையாது. டிப்பு சுல்தானா, ஃப்ரெஞ்சா படிச்சு தான் ஆகிறோம். பட் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, அந்த வார் எல்லாம் தனியாக கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். பிரம்ம சமாஜ் நிச்சயமாக நீங்கள் படிப்பீங்க. எங்கே படிச்சிருப்பீங்க? சோஷியோ எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் அப்புறம் மாதிரி படிச்சிருப்பீங்க இல்லையா? சமூக சீர்திருத்த இயக்கங்கள் 11th புக்கில் நினைக்கிறேன், டுவர்ட்ஸ் மாடர்னிட்டி 9th நோக்கி அப்புறம் மாதிரி வந்திருக்கும், அங்கே வந்து படிச்சிருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்கனவே ப்ரிலிம்ஸ்க்கு படித்த விஷயம்தான். பட் இங்கே என்ன டாபிக் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. 10th புக்கில் 10th வால்யூம் 2ல் ஃபர்ஸ்ட் டாபிக் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், மெட்ராஸ் மகாஜன சபா, சிவில் டிசோபிடியன் மூவ்மெண்ட், குயிட் இந்தியா மூவ்மெண்ட். பாருங்கள், இப்போ இந்த சிடிஎம் QIMல என்ன பண்ணியிருப்பீங்க, ப்ரிலிம்ஸ்க்கு சிலபஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் படிச்சு தான் ஆகணும். ஏன் 1915 இருந்து 1947 வரைக்கும் ஃபுல்லாக படிக்கணுமா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு? அப்போ இதை கவர் பண்ணும்போது இந்த டாப்பிக்கு நீங்கள் படிச்சு தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கும் எங்கெல்லாம் கவர் ஆகுது, இது 2, இது 2A, இது ப்ரிலிம்ஸ், இப்படி பிரித்து படிச்சுட்டா சிலபஸ் எழுதி வச்சுட்டா ப்ரிப்ரேஷன் இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ பிளானை அந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்களும் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும், அப்போ தான் ஈஸியாக பண்ண முடியும். ரைட், இப்போ பார்ப்போம். ஸோ பார்ட் A இதை நம்ம வந்து பார்க்கலாமே. ஸோ பார்ட் A பொறுத்த வரைக்கும் நல்லா பாருங்கள். இந்த இடத்துல மொத்தம் 50% ஆஃப் கொஷின்ஸு, 100 கேள்விகள் டிகிரி லெவல் கேட்க போகிறாங்க 2A பொறுத்த வரைக்கும் இல்லையா? இது அப்ஜெக்டிவ். இதில் யூனிட் நம்பர் 1, யூனிட் நம்பர் 2, யூனிட் நம்பர் 5 சிலபஸ் எடுத்து பாருங்கள். இது எல்லாமே குரூப் 2Aவோட மெயின்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, நான் ஃபுல்லாக கம்பேர் பண்ணி படித்து பார்த்து இங்கே வந்து கொடுத்துருக்கேன், சும்மாலாம் வந்து போடல. ரைட், அப்போ இந்த 3 டாப்பிக்கும் ஃபோக்கஸ் வித் ப்ரிலிம்ஸ் சமச்சீர் சிலபஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் டிகிரி பக்கம் இப்போதைக்கு போக வேண்டாம். எஸ், இங்கே டிகிரி லெவல் தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், சமச்சீர் தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ப்ரிலிம்ஸ்க்கும் நமக்கு டைம் வந்து வேணும், மெயின்ஸுக்கும் படித்த மாதிரி வந்திருக்கும். ஸோ படிக்கிறப்ப என்ன பண்ணுவீங்க, ப்ரிலிம்ஸ்க்கும் ஃபுல்லாக கவர் பண்ணணும், ப்ளஸ் இந்த 3 யூனிட்டுக்கும் மெயின்ஸ்க்கும் நீங்கள் கவர் பண்ண மாதிரி வந்திருக்கணும். அடிஷ்னலாக சயின்ஸ் அண்ட் டெக், எக்கனாமி, ஜியாகிரஃபி நம்ம சோர்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? பட் என்ன பண்ண போகிறீங்க, இதை நீங்கள் முடிக்கும் போது அதுவும் ஈஸியாகிடும். முடிஞ்சு போச்சா? நெக்ஸ்ட்டு மேக்ஸ் வந்து பாருங்கள். இந்த இடத்துல ஃபோக்கஸ் கவரிங் வித் ப்ரிலிம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே கொடுக்கப்பட்டிருக்க டாபிக் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் நல்லா யோசிச்சு பாருங்கள், டைஸ் நிச்சயமாக நீங்கள் படிச்சிருப்பீங்க, வென் டயக்ராம் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்படி இப்படி பார்த்தாலும் கொடுக்கப்பட்டிருக்க சிலபஸில் 50% சிலபஸ் நீங்கள் படித்தது தான், 50% சிலபஸ் புதுசாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கும் சோர்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மேக்ஸுக்கு இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்ட் C சேம் அஸ் ப்ரிலிம்ஸ். தனியாக நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் என்ன படிச்சிங்களோ அதே விஷயம் தான். அப்போது மேக்ஸுக்கும் மேட்ரு முடிஞ்சு போச்சு, இதுக்கும் முடிஞ்சு போச்சு. அண்ட் டாப் 7 பொறுத்த வரைக்கும் 1, 2, 5 3 யூனிட் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க. அப்போ என்னாச்சு, உங்களுக்கு மெயின்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. ஓவர். ரைட், நெக்ஸ்ட்டு ஸோ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் ஃபோக்கஸ் 1, 2, 3, 5, 6 இந்த யூனிட்டை மட்டும் சமச்சீர் லெவலில் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் தான் பிளானே நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. இதுக்குடா இதெல்லாம் முன்னாடி சொன்னோன்னா, இதெல்லாம் பண்ணாதாங்க பிளானை ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியும். ஓகே, ரைட், பார்க்கலாமா என்ன இருக்குது? ஸோ ஜிஎஸ் நம்ம வந்து பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ டே 1 நம்ம வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. டே 1, டே 2 என்ன பண்ண போகிறீங்க, டெய்லி லாங்குவேஜை படிக்க போகிறீங்க. உங்கள் சாய்ஸ், நீங்கள் வந்து எடுத்துக்கலாம்.
டே 2 பாருங்கள் என்ன டாபிக் ஜிஎஸில் படிக்க போகிறோம் அந்த விஷயங்கள் அதுக்கான புக்ஸிங் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு டாப்பிக்கும் ஃபிலிம்ஸில் கவர் ஆகுதா மெயின்ஸில் கவர் ஆகுதா இதை நீங்கள் தான் பண்ணி ஆகணும். நான் வீடியோ நிச்சயமாக நான் வந்து கொடுக்குறேன், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. பட் அதுக்கு முன்னாடி நீங்களும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டால் பெட்டராக வந்திருக்கும். ஓகே, இந்த டாப்பிக்லாம் மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகுங்க. இப்போ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் இது ஃபுல்லாகவே படித்தா ஆகணும், மெயின்ஸுக்கு ஒரு வழியே இல்லை. அப்போ என்ன பண்ணணும், ஃபிலிம்ஸ் படிக்கிறீங்க மெயின்ஸுக்கும் படிக்கிறீங்க, ஒரே கல்லில் 2 மாங்காய் சூஸ் பண்ணால் தான் நம்மளால் டேஸ்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒரு நாளும் என்னென்ன விஷயங்கள் படிக்கணும், என்ன படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், டே 4 ஃபோக்கஸ் வித் மெயின்ஸ் லெவல். ஏன் அப்படி கொடுத்துருக்கேன், ரெகுலேட்டிங் ஆக்ட், பிட் ஆக்ட், சார்ட் ஆக்ட் இது எல்லாம் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கேயும் கவர் ஆகும், அண்ட் ஹிஸ்ட்ரி அங்கேயே வந்து கவர் ஆக போகுது. ஓகேவா, ஏன்னா இந்த இடத்துல இங்கே டாபிக் கொடுத்துரும் பாருங்க, எங்கே இருக்கு. ஓகே, ஸோ டே 13 ஃபோக்கஸ் வித் மெயின்ஸ் லெவல் 12th ஓல்டு புக் ஹிஸ்ட்ரியை வந்து கொடுத்துருக்கேன்னா வார்னாஸ்டிங், கார்ன்வாலிஸ், வெல்லஸ்லி, ஹாஸ்டிங்ஸ் இதான் ஒரு டைம் பிளானில் கொடுக்கும் போதும் சிலபஸை இல்லை நிறைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க. இப்போது டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. ஏன், நீங்கள் படிக்க வேண்டிய மைசூர் வார், நீங்கள் படிக்க வேண்டிய மராத்தா வார், நீங்கள் படிக்க வேண்டிய ஃப்ரெஞ்சு வார் எல்லாமே இங்கே தாங்க இருக்குது. லார்ட் வார்னாஸ்டிங், லார்ட் கார்ன்வாலிஸு, 3rd மைசூர் வார், 4th மைசூர் யார் என்ன பண்ணாங்க மொத்தம் இங்கே தான் வந்துருக்கு. ஓகேவா, அப்போ டாபிக் ஃபுல்லாக படிக்கும் போது இது எல்லாமே நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம். அந்த வெள்ளூர் ரிபல்லியன், பொலிகார்ஸு, பாளையக்காரர்கள் எல்லாமே இங்கே வந்து கவர் ஆக போகுது. ஓகே, அப்போ என்ன பண்ண முடியும், இந்த புக்கை ஏன் படிக்கணும், சிலபஸை படித்தா தான் தெரிய வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி மெத்தடில் ஒரு நாளும் என்னென்ன விஷயங்கள் படிக்க போகிறீங்க, எப்படி ரிவைஸ் பண்ண போகிறீங்க எல்லாமே நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஒரு சில நாளுக்கு மெயின்ஸுக்கு சேர்ந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ மெயின்ஸ்க்கு எப்படி ஆனது தனியாக நான் வந்து வீடியோ கொடுக்குறேன், அப்போ வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் டெய்லி லாங்குவேஜ் படிங்க, இங்கிலீஷ் அண்ட் தமிழ், அண்ட் டெய்லி மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ரிலிம்ஸ் ஜிஎஸ் படிக்கும் போது மெயின்ஸுக்கும் சேர்ந்து படிங்க, அப்போ தான் வந்து புரியும். இப்போ இந்த டாபிக் வேலையின்மை இருக்கா, இது பாருங்கள் 11th எக்கானமி தானே கொடுத்துருக்கேன். அப்போ என்ன விஷயம், உங்களுக்கு சமைச்சர் புக்கு தானே, ப்ரிலிம்ஸ்க்கும் படிச்சாகணும் மெயின்ஸ்க்கும் படிச்சாகணும். இந்த விஷயங்கள் 9th சிவிக்ஸு ப்ரிலிம்ஸ்க்கு வேணும் மெயின்ஸுக்கு வேணும். அப்போ என்ன விஷயம், உங்களுக்கு டைம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகலை. சில பேர் யோசிக்கிறது ப்ரிலிம்ஸ் மட்டும் படித்தா மெயின்ஸ்க்கு என்ன பண்ண போகிறோம், மெயின்ஸ்க்கு எப்போ படிக்க அப்படி யோசிப்பாங்க. அப்போ இந்த மாதிரி பிரித்து படிக்கும் போது ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். கிளியர். ஸோ ஒரு நாளுக்கும் பிளான் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். இன்கேஸ் புரியல அப்படின்னா எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பிளான்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், June 1 ஒரு ஆன்லைன் பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபார் இங்கிலீஷ் மீடியம். 100 டேஸ்க்கான பேட்ச் வந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், இதான் செக் பண்ணி பாருங்கள். ஃபார் தமிழ் மீடியம் June 10 பேட்ச் வந்திருக்கும், டெஸ்ட் மட்டும் இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட். ஸோ பிளான் பொறுத்த வரைக்கும் நம்ம 88ஓட வந்து பின்னாக முடிக்கிறோமா, இதோட என்ன ஆகிடும், உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து முடிச்சிருப்போம். இதுக்கப்புறம் சயின்ஸ் மேக்ஸ் மெயின்ஸ் டாபிக் நான் தனியாக வந்து கொடுக்குறேன். ஜூலை மாதம் அப்டேட் ஆகும் நம்ம சேனலில், ஜூலை மாதம் வரும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இவ்வளோ தாங்க பிளான். ஸோ இந்த பிளானுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிள். லாங்குவேஜ் டெய்லி படிங்க, ஜிஎஸ் நான் கொடுத்துருக்க மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். பட் படிக்கிற விஷயம் அந்த டாபிக் எங்கே கவர் ஆகுது, ப்ரிலிம்ஸில் கவர் ஆகுதா மெயின்ஸ் கவர் தெரிஞ்சுக்கிட்டு படிங்க, அப்போ தான் ஈஸியாக படிக்க முடியும். அதுக்காக தான் டே 1 என்ன பண்ணியிருக்கேன், சிலபஸை கம்ப்ளீட்டாக டீகோட் பண்ண சொல்லியிருக்கேன். ப்ளஸ் நம்ம டெலகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணாமல் போங்க, உங்கள் விருப்பம் தான். ஆனால் டெலகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு தேவையான ஃப்ரீ டெஸ்ட் அங்கே தான் வரப்போகுது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.